ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். ரொம்ப சுலபமான முறையில் நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம எப்படி கட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ப்ளவுஸ் வீடு மாதிரி முதல்ல பிரித்து போட்டுக்கோங்க. ரெண்டு சைடும் கரை வரும் பார்த்தீங்களா, அந்த கரை சைடு வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு வர மாதிரியும், பிசுறு பக்கம் வந்து நம்ம சைடில் இருக்கிற மாதிரியும் பார்த்து போட்டுக்குங்க. அளவு ப்ளவுஸில் எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் நல்லா அயன் பண்ணி நீட்டாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ப்ளவுஸ்லாம் நீட்டாக வச்சுக்கோங்க. இந்த ப்ளவுஸ் முடிகிற இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ப்ளவுஸோட ரெடி அளவு 4 இன்ச் அப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம தையலுக்காக விடும் பார்த்தீங்களா, நம்ம கிளாத் அப்போ சிங்கிளாக தான் போட்டு மார்க் பண்ணிருக்கோம். நம்ம 2ஆக மடிக்கும் போது ஒரு பக்கத்துக்கு 2 இன்ச்சு வரும். தையலுக்காக 1 இன்ச்சு விட்டாவே போதும். நம்ம வந்து 4ஆக மடித்து கட் பண்ண போகிறோம். பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஒன்றா போட்டு கட் பண்ண போகிறோம். அதனால் நம்ம டாட் பிடிக்கும்போது துணி கொஞ்சம் குறையும். அதனால் நம்ம வந்து ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். இந்த மாதிரி மடித்து போட்டு கட் பண்ணிக்கோங்க. மடித்து போட்டுருக்க பக்கம் வந்து நம்ம பேக்கும் ஃப்ரண்ட்டை கட் பண்ண போகிறோம். சைடு சிங்கிளாக இருக்கிறது வந்து ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். இப்போ பேக் பீஸ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ராய் எட்ஜஸ் எல்லாம் முதல்ல வந்து ஈவனாக பண்ணிடலாம். இடுப்பு பகுதி மடித்து தைக்கிறதுக்காக 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். 1 இன்ச் மார்க் பண்ணாவே போதும். ஆனால் நீங்கள் பிக்னஸாக இருந்தால் 2 இன்ச்சு பண்ணிக்கங்க. நீங்கள் எதனா மிஸ்டேக் பண்ணாலும் அப்போ தான் அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. பேக் டாட்டில் இருந்து ஷோல்டர் விரியும் அளவு ப்ளவுஸோட உயரத்தை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக 1/2 இன்ச்சு வந்து சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸோட உயரம் வந்து 13 இருக்குது. ஷோல்டர் ஜாயின்க்காக ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்துக்கலாம். மொத்தம் 14 இன்ச்சு. அதே மாதிரி இந்த சைடில் 14 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு 2ஆக மடிச்சிடுங்க. பேக் பீஸ் கீழே இருக்கிற மாதிரியும் ஃப்ரண்ட் பீஸ் வந்து மேலே இருக்கிற மாதிரியும் மடிச்சிடுங்க. ஃப்ரண்ட் பீஸ் இது மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட்டு நெக் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஷோல்டர் மார்க் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆம்கோல் கிட்ட ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. பட்டி முடிகிற இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா அளவுக்காக ஒரு 1/2 இன்ச். ஊக்கு பட்டிக்கிட்ட பட்டி ஸ்டார்ட் இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க. டாட் பிடிக்கிறதுக்கு பிடிச்சி தைக்கிறதுக்கு. முன்பக்க அளவு கரெக்டாக இருக்கணும் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஆம்கோல் கிட்ட எப்பயும் போல் 1 இன்ச்சு வச்சு வளைவாக மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே 1/2 இன்ச் உள் வளைவுக்காக மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது கப் டாட் மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக நம்ம கழுத்துக்கும் அந்த ஷோல்டருக்கும் சென்டர்லேருந்து வச்சுட்டு ஷோல்டர்லேருந்து கப் வரையும் மார்க் பண்ணிக்கலாம். அந்த 3 டாட் பிடிச்சிருப்போம் பார்த்தீங்கன்னா, அந்த மெயின் டாட்லேருந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த அளவு ப்ளவுஸில் 1 இன்ச் இருக்குது. கப்போட டாட் பிடிக்கிற அளவு வந்து உங்கள் அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ நீங்கள் அதை வந்து மெஷர் பண்ணி நீங்கள் அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இதே போல் நீங்கள் மெயின் டாட்டில் இருந்து சைடில் 2 டாட்டுக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு அளந்து மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மெத்தடில் கட் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ப்ளவுஸ் பீஸ் நல்லா ஃபிட்டிங்காக இருக்கும். உங்களுக்கு பேக் தனியாக ஃப்ரண்ட் தனியாக கட் பண்ணும்போது தான் ரொம்பவே கன்ஃபியூஸ்டாக இருக்கும். பட்டி தனியாக கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே வந்து பேக்கு ஃப்ரண்ட்டு பட்டி நெக் பீஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும். எதுவுமே தனித்தனியாக கட் பண்ண தேவையில்ல. நீங்கள் ஸ்லீவ் மட்டும் தான் தனியாக கட் பண்ண போகிறீங்க. மீதி எல்லாமே வந்து நீங்கள் இந்த 2ஆக மடித்து போகிறதுலே கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறீங்க. ஆம்கோலில் உள்வலி விட்டு பார்த்தீங்களா, அந்த 1/2 இன்ச்சு இதையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பேக் நெக் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நம்ம ப்ளவுஸை வந்து 2 சைடு தையலுக்கு பார்த்தீங்களா, அதை வந்து 2ஆக மடிச்சுட்டு நம்ம அதிலேருந்து ப்ளவுஸோட உயரம் வந்து எடுத்துக்கலாம். எடுத்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பமான எந்த நெக் டிசைன் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அப்போ தான் புரியும். நீங்கள் பிக்னஸாக இருந்தாக்கா இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ப்ளவுஸ் கட் பண்ணுறதுல ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். ப்ளவுஸும் நல்லா ஃபிட்டிங்காக இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டாக இருந்தாக்கா கமெண்ட்ஸில் கேளுங்க, ரிப்ளை பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி வீடியோவில் ஒரு சிஸ்டர் கேட்டாங்க, அளவு ப்ளவுஸ் வச்சு கட்டிங் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது என்ன போகலான்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த பட்டி பீஸ் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்தாக்கா கட் பண்ணி விட்டுக்குங்க. அடுத்தது வந்து நம்ம ஸ்லீவ் கட்டிங் பார்க்கலாம். 4ஆக மடித்து போட்டுக்கலாம். நம்ம ஸ்லீவுக்காக வச்சுருந்து பார்த்திங்களா துணி, அதை வந்து 4ஆக மடித்து போட்டுங்க. மடிப்பு பக்கம் வந்து நம்ம சைட்லேயும் ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட்லேயும் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. சுருக்கம் இல்லாமல் கையை வந்து நல்லா நீட்டாக இது போல் வச்சுட்டு நான் மார்க் பண்ணுற மாதிரி நீங்களும் மார்க் பண்ணிக்கோங்க. கையோட அளவு வந்து கரெக்டாக இருக்கும். ஃபிட்டிங் வந்து நல்லாயிருக்கும். சுருக்கம் எதுவுமே வராது. இதே போல் மார்க் பண்ணிக்கோங்க. ரெடி அளவில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க தையலுக்காக. அடுத்தது உள்வளைவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிடலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் எந்த டவுட் இருந்தாலுமே கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரீப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்டிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.